வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிகவும் மருத்துவ குணங்கள் நிறைந்த, அதாவது சயின்டிஸ்ட் எல்லாம் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்கங்க. புற்றுநோயையும் கட்டுப்படுத்துமா, அப்புறம் எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்தும், மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்தக்கூடியது. இன்னும் ஏராளமான மருத்துவ குணங்கள் இந்த செடிக்கு இருக்குங்க. அந்த செடியுடைய இலை, காய், வேர்கள் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அதுதான் அதலைக்காய். இந்த அதலைக்காயுடைய வளர்ப்பு முறையை இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையும் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அதலைக்காய்க்கு ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு பேர் இருந்தாலும் இதனுடைய தாவரவியல் பெயர், அதாவது பொட்டானிக்கல் நேம் மொமோர்டிகா சிம்பிளாரியா. இது குக்கூர்பிட்டேசி குடும்பத்தை சேர்ந்தது. அதாவது இந்த பாவக்காய், வெள்ளரிக்காய் அந்த குடும்பத்தை சேர்ந்ததுங்க. இந்த காய் அந்த கிழங்குகள் மூலம்தாங்க முளைக்கும். விதைகள் மூலமாக முளைக்குமா என்னன்னு தெரியல. நான் கிழங்குகள் தான் வாங்கினேங்க. எஸ்ஜே ஆர்கானிக்ஸில் தான் வாங்கினேன். அவங்களுடைய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. இந்த கிழங்குகள் கோடை காலத்தில் உறங்கும் நிலையில் இருக்கும், அதாவது டார்மன்சி பீரியடில் இருக்கும். மழை காலத்தில் இது தானாகவே முளைக்கும். இந்த விவசாய நிலங்கள், அப்புறம் மலைப்பகுதிகள், சாலை ஓரங்கள் எல்லாம் இது தானாகவே அப்படியே விளையுங்க. இதுக்கு நம்ம வீட்லேயும் வளர்க்கலாம். இது வளர்க்கறதுக்கு பெரிய தொட்டியில் எதுவும் தேவையில்லைங்க. கீரை பேக் இருக்கு இல்லைங்களா, அதுவே போவோம். வேறு அதிகமாக இதுக்கு கிடையாது. சூரிய ஒளி ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வெயில் படுற இடத்துல நம்ம வளர்க்கலாம். இந்த அதலைக்காய்க்கு உரங்கள் பெருசாக எதுவும் இல்லைங்க. மற்ற செடிகளுக்கெல்லாம் நீங்கள் தர அந்த பழக்கரைசல், காய்கறி கழிவு தண்ணி, அப்புறம் அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி இதெல்லாம் கொடுத்தாலே போதுங்க. புளிச்ச மோர் அடிக்கடி தெளித்தாலே போதுங்க. நோய் தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா அந்த நுனி பகுதியில் மாத்திரம் இலை சுருட்டல் வருதுங்க. அதுக்கு நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு புளிச்ச மோர், கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சளில் கரைச்சி நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணாலே இது சரியாயிடும். இந்த செடியை நம்ம அந்த கிழங்கை நம்ம நட்டு 15 நாள்லாம் நம்ம காய்களை பறிக்கலாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது வளருது. ஒரு இலைக்கு ஒரு காய் அந்த மாதிரி வருது. நிறைய பூக்கள் இதில் பூக்குது. அந்த பூக்களை தேடி நிறைய தேனீக்கள் வருதுங்க. அதனால பாலினேஷன் ரொம்ப ஈஸியாக நடைபெறுது. காயை நீங்கள் பறித்த உடனே நீங்கள் சமைச்சிடணும். மறுநாள் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோடைய கலர் மாறுது, கொஞ்சம் கருப்பாயிட்டு அது அப்படியே வெடிச்சிடுது. இந்த காயில் கால்சியம், அப்புறம் பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயன், சோடியம், ஜிங்க் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குங்க. இந்த காயை பற்றி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் அவ்வளோ பெருசாக தெரியாதுங்க. இந்த காயை சயின்டிஸ்ட் என்ன செஞ்சாங்கன்னா நல்லா ஜூஸ் மாதிரி செஞ்சு எலிகள், அப்புறம் முயல்களுக்கெல்லாம் கொடுத்து ஆராய்ச்சி செய்யும்போது இந்த காயுடைய சதை பகுதியானது இன்சுலின் போல செயல்படுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இதனால் இது சர்க்கரை நோயாளிகள் இந்த காயை சாப்பிட்றதுனால சர்க்கரையின் அளவை இது கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும். அப்புறம் இந்த காயில் லைசின்ற கெமிக்கல் காம்பவுண்டு இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு தருங்க இந்த காயை சாப்பிட்றதுனால. அப்புறம் புற்றுநோய் வராமல் தடுக்கும். அப்படியே புற்றுநோய் இருந்தாலும் அது கட்டுப்பாட்டில் வைக்கும். அடுத்ததாக இந்த HIV, எய்ட்ஸ் நோயை அந்த நோயாளிகள் கண்டிப்பாக இந்த காயை அவசியமாக சாப்பிடணுங்க. காரணம், ரத்தத்தில் சிவப்பணுக்கள், அதாவது RBC இருக்குல்ல, ரெட் பிளட் கார்பசல்ஸ், இதனுடைய உற்பத்தியை இந்த காய் சாப்பிட்றதுனால அதிகரிக்கும். அப்புறம் இந்த வெயிட் லாஸ், உடல் எடையை குறைக்கிறவங்க இந்த காயை சாப்பிட்றதுனால கொஞ்சமாக சாப்பிட்டாலே அந்த வயிறு நிரம்பினா மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வெயிட் லாஸ் செய்கிறவங்க இந்த காயை நிறைய சாப்பிடலாம். அப்புறம் மஞ்சள் காமாலை நோய், ஜாண்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த நோயை இது குணப்படுத்தும். இந்த காயை சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால ஜாண்டிஸ் நோயே வராது. இந்த அதலை செடியுடைய இலைகள் கூட கஷாயம் செஞ்சு ஃபீவர் இருக்கவங்களுக்கு கொடுத்தா அந்த காய்ச்சல் குணமாகுதுங்க. இதனுடைய கிழங்குகளும் அதிக மருத்துவ குணம் கொண்டது. அப்புறம் குறிப்பாக இந்த கர்ப்பிணிகள், ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த காயை சாப்பிடக்கூடாதுங்க. காரணம், இந்த காயிலிருந்து கருக்கலைப்பு மருந்து தயாரிக்கிறாங்க. இந்த அதலை கொடி பெரிய கொடி மாதிரிலாம் படராதுங்க. சின்னதாக அப்படியே கொஞ்சமாக தான் படரும். ஆனால் நிறைய காய்கள் வரும். மழை காலத்தில் மாத்திரம்தாங்க இந்த கொடி வளரும். அப்புறம் இந்த கோடை காலம் ஆரம்பமாகும்போது இந்த கொடி அப்படியே வாடி போயிடும். அந்த கிழங்கு மாத்திரம் உறங்கும் நிலையில் இருக்கும். மறுபடியும் மழை காலத்தில் அதுவாகவே வளர தொடங்கும். இந்த காய் கடையிலெல்லாம் கிடைக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலாங்க. அதிகமான மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க இது. நீங்களும் உங்கள் வீட்டில் வளருங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.